Hi everyone, welcome to our Sri Sara Academy. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஆகஸ்ட் மந்த்லி டெஸ்ட்டுக்கான அந்த கொஷின் பேப்பருக்குரிய கீ ஆன்சர் பார்க்க போறோம். ஓகேவா? கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் 1. ஸோ 1 மார்க்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, do not intersect. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 16/5 x z square by y. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி -1,2. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1.4 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி parallel to y axis. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி -√3. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் செவன்த் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ எல்லா 1 மார்க்குமே உங்களுக்கு புக் பேக்கில் தான் கேட்டுருக்காங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்ட் 2 பாருங்க. 2 மார்க்ஸ் டோட்டலாக உங்களுக்கு 6 2 மார்க் கொடுத்துருக்காங்க. 5 எது சொல்றாங்க. ஸோ எல்லா 2 மார்க்ஸுமே நம்ம 2 டேஸ் முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தோம். நம்ம ஸோ நம்ம சொன்ன வீடியோவில் போட்ட சம் எல்லாமே அப்படியே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டின் கூட எக்ஸ்ட்ரா கொடுக்கவே இல்லை. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க கூட இப்போ பாருங்க. இதுவே கோடியல் எக்ஸாம் வச்சு போகும் இந்த சாப்டர்ல இருந்து. ஓகேவா? ஸோ 5 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின் பாருங்க எல்சிஎம் கேட்டிருக்காங்க. நம்ம சொன்ன கொஸ்டின் தான். 9th பாருங்க ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும் நம்ம. ஓகேவா? நெக்ஸ்ட் 10th ஈஸி கொஸ்டின் தான். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எழுதணும் நம்ம. ஓகேவா? நம்ம 3 டேபிள்ஸ் கொடுத்துருப்போம் நம்ம உங்களுக்கு. நம்ம நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் ஈஸி தான். எக்ஸசைஸ் 4.2ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் ஈஸி தான் உங்களுக்கு. ஸோ கம்பல்சரி ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகேவா? பாயிண்ட் ஸ்லோப். அப்போ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் வச்சு போட வேண்டியது நம்ம. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க அதே மாதிரியே பார்ட் 3 5 மார்க் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கேட்கவே இல்லை. ரொம்ப ஈஸியாக இருக்கு. நம்ம சொன்ன கொஸ்டினை மட்டும் நல்லா படிச்சிருந்தாலே சென்டம் கன்ஃபார்ம் எடுத்துக்கலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கு. நம்ம சொன்னது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 14th கொஸ்டின் பாருங்க சால்வ் த லீனியர் ஈக்குவேஷன். ஸோ 3 கேஸ் கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ண சொல்றாங்க. சால்வ் பண்ணி எக்ஸ் விசிட் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேவா? 15th பாருங்க ரொம்ப முக்கியமான சம். ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கே கண்டிப்பாக இந்த மாடல் சம் கேட்டுருவாங்க. ஸ்கொயர் ரூட் சம். ஓகேவா? அடுத்து 16th முக்கியமானது சாப்டர் 4ல இருக்கிற முக்கியமான 5 மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தியரம் தான். அதில் முக்கியமான தியரம் இந்த தேல்ஸ் தியரம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் 17th முக்கியமான சம். இதுல இருந்து கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு 5 மார்க் கேட்டுருவாங்க. ஓகேவா? அடுத்து 18th கொஸ்டின் லைட்டாக பார்த்துக்கோங்க. அவ்வளோ இம்பார்ட்டன் கிடையாது. லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப். இதுக்கும் ஃபார்முலா படிச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகேவா? அடுத்து இந்த ப்ராக்டிகல் ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.2ல இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமுக்குனா போட்டு பாருங்க. பட் பப்ளிக் எக்ஸாம் படிக்கும்போது எக்ஸசைஸ் 4.1 எக்ஸசைஸ் 4.4. ஸோ இதில் இருக்கிற ஜாமெட்ரி மட்டும் படிங்க, போதுமானது. இந்த சாய்ஸில் வச்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ கொஷின் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் கோடிலையும் கேட்க போகிறாங்க. நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக ஆன்சர் கீ போட்டுட்டு இருக்கோம். ஸோ மறக்காம பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே தேங்க்யூ.